Sir, camera okay, sir? Question. Okay. Screen la clear ஆ sir. Good evening. Good evening. Good evening. So எல்லாரும் charged up இருப்பீங்க from 6 AM sessions. So starting வந்து இன்னைக்கு 6 PM செஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த 6 PM செஷன்ஸில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய SSC JE, ஸோ SSC ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாமுக்கான கொஷின் டிஸ்கஷன். ஸோ இந்த கொஷின் டிஸ்கஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, லைக் வி ஹவ் ஸ்பிளிட்டட் இன்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் 2 நாள் பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அது வந்து 2 days நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஷெட்யூல் வந்து நேற்று உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் ஆயிருக்கும், இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டே பை டே அப்டேட்ஸ் வந்துடும். எல்லாமே லைக் சேனலில் நடக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல தெரிய வரும். ஸோ டூ ஃபாலோ ஆர் சேனல். நெக்ஸ்ட், ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, லைக் இந்த சீரீஸ் எப்படி இருக்கும், இந்த 6 PM கிளப் ஆர் SSC JE கொஷின் டிஸ்கஷன் சீரீஸ் எப்படி இருக்கும்னா, வி ஸ்டார்ட் ஆஃப் வித் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பில்டிங் மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஒரு 2 days. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் எஸ்டிமேஷன் காஸ்டிங் வேல்யூவேஷன். Next we go for soil mechanics, and consecutively we go for some other like our core subjects. So last ada we'll be seeing about our structural subjects. So இந்த மாதிரியான சீக்வென்ஸ்ல தான் நமக்கு இந்த சீரீஸ் இருக்க போகுது. So first வந்து நம்ம இந்த பில்டிங் மெட்டீரியல் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டேல பில்டிங் மெட்டீரியல் கான்செப்டை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாரும் ஜாயின் ஆயிட்டாங்களா? ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் one or 2 more minutes to join. ஸோ SSC JE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் இயர் பை இயர். ஸோ இயர் பை இயர்னா நீங்கள் முன்னாடி வந்து 2020 வரைக்கும் லைக் ஆல்மோஸ்ட் ப்ரீ கோவிட் வரைக்கும் 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஷின்ஸ் வந்து லைக் நம்ம ப்ரீவியஸாக ஒரு கொஷின் பேங்க் வாங்கி லைக் அந்த கொஷின் பேங்க்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்துடும். பட் ஆனால் இந்த 2022ம் 2023லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்னே கிடையாது. த கொஷின் லெவல் அஸ் ஷிஃப்டட். டைனமிக்ஸ் வந்து ரொம்ப ஷிஃப்ட் ஆயிருச்சு. லைக் உங்களுக்கு கேட்குற மாதிரி ஈஸியான கேள்வி லைக் எப்பவுமே பிரிக்கோட சைஸ் என்னது, லைக் அந்த மாதிரி கேள்விலாம் இருந்தது. அதுல இருந்து இட் ஹாஸ் பீன் ஷிஃப்டட் டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டிம்பர்ல நார்மலா கேட்கல, டிம்பர்ல நிறைய வகை இருக்கு. லைக் வெனீர், லேமினேட்ஸ் அதை பத்திலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே நார்மல் ஸ்டோன்ஸ் பத்தி கேட்கறத கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதோட பிஹேவியர் பத்தி கேட்குறாங்க. பெயிண்ட்ஸ்லையுமே சரி, பெயிண்ட்ஸ்ல அந்த கான்ஸ்டிடியூவன்ஸ் பத்தி கேட்குறாங்க. ஸோ இந்த டைனமிக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ நீங்க திரும்ப அந்த ஓல்டு டைனமிக்ஸோட இருக்காதீங்க. டைனமிக்ஸ் ஷிஃப்ட் ஆயிருச்சு. த கொஷின் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து அடுத்தடுத்த லைக் இன்னும் டெப்தா நீங்க ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ டெப்த் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ண தான் லைக் கொஷின் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னே அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், அப்புறம் மெயின்ஸ் எழுதுவோம். மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதுவோம். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் இயர் சேஞ்ச் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், மெயின்ஸும் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான், பட் ஈச் கொஷின் கேரிஸ் 3 marks. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸும் வரும். முன்னாடி வந்து அவ்வளோ டஃப் நியூமெரிக்கல்ஸ் வராது, பட் இப்போ நீங்க நியூமெரிக்கல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது கண்டிப்பா நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது ஒரு ஹாலிஸ்டிக்கா படிச்சாதான் வந்து லைக் நம்ம மெயின்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கான்சென்ட்ரேட்டட் டுவர்ட்ஸ் த ப்ரிலிம்ஸ் லைக் பேஸ் கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும், ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம SSC JE பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் உங்களுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து உங்களால ப்ரிலிம்ஸும் அட்டன் பண்ண முடியும், மெயின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்ட் மட்டும் 100 கொஷின்ஸ் இருக்கும். இல்லை முக்கியமானது உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த டைமும் நீங்க மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் 50 ரீசனிங் இருக்கிறதுல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால 100 கொஷின்ஸ் பார்க்க கூட முடியாது. உங்களோட கொஷின் பேப்பர்ல இன்னும் 100 கொஷின்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி ஷிஃப்ட் வந்து ரேண்டமா உங்களுக்கு அலர்ட் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு ஷிஃப்ட் தான் ஈஸியா வரும், மற்ற எல்லா ஷிஃப்ட்டுமே கஷ்டமா தான் வரும். ஸோ ஆனா ஈஸியான ஷிஃப்ட்ல வந்தா அதுவும் வந்து ஒருவித டிராபேக் தான், கட் ஆஃப் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து லைக் எப்படி வந்தாலும் அதுக்கு டேக்கிள் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் SSC JE எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டிஸ்கஷன். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வித் பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் 1 வச்சுக்கலாம், நாளைக்கு வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் 2. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் 1ல வில் பி டிஸ்கஸிங்
30 questions. So in the 30 questions எப்படி இருக்க போகுதுன்னா like topic wise ஆலா இருக்க போறது இல்ல. It will be a random questions. Like previous year பேட்டர்ன்ல எப்படி இருந்திருக்குன்னு பார்த்துட்டு it will be a random questions. அந்தந்த கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட்ஸ் என்னாச்சு இருந்துச்சுன்னா we'll be discussing the concept, then detailing the answer, then moving on to the next question. So இந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபாலோ அப் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ். கொடுத்துருக்க வாக்கியங்கள்லேருந்து எது சரியான வாக்கியம், லைக் சரியான வாக்கியம் ரெண்டுமே சரியா இல்லை ஒன்று மட்டும் சரியா இல்லை ரெண்டு மட்டும் சரியான்றது கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன வாக்கியங்கள்னு பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் 1, laminates are the products made by bonding together 2 or more layers of material. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லேமினேட்னா என்னதுன்னு தெரியும். ஸோ லேமினேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கன்வென்ஷனலா லைக் கொலேக்கியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா சன்மைக்கான்னு சொல்லுவோம் அது. ஸோ அதுதான் வந்து ரிஃபார்ம்டா லேமினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேமினேட்ஸ்லாம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட கிச்சன் கேபினெட்ஸ், உங்களோட பெட்ரூம் கேபினெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கலர்டு ஷீட் மாதிரி ஒரு பிளைவுட் மேலே ஸ்டிக் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பேரு தான் வந்து லேமினேட்ஸ். ஸோ அதோட திக்னஸ் வந்து வேரி ஆகும். லைக் 0.8 mm, 1 mm, 2 mm திக்னஸ் லேமினேட், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி லேமினேட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் இருக்கு, லைக் கிளாசி லுக், மேட் லுக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம லேமினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் இட்ஸ் அ கலர்ட் ஷீட் மேட் அப் ஆஃப் லைக் அது வந்து 2 or more layers ஆஃப் மெட்டீரியல்ஸை பாண்ட் பண்ணி தான் வந்து அந்த லேமினேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. Laminates are the products made by bonding together 2 or more layers of material. So இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 is correct. நெக்ஸ்ட் அடுத்த வாக்கியத்துக்கு வரலாம். ஸ்டேட்மெண்ட் 2, high pressure decorative laminates are pasted on plywood sheets which are used for large area like cabinets, wide door shutters, tables, etc. இது சரியா? ஸோ தினம் நம்ம வந்து வீட்டில் பார்க்குறோம்ல, லைக் நம்மளோட கிச்சன் கேபினெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கலர்ஃபுல் ஷீட்ஸ் ஒட்டி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னா அதுவும் சரியான வாக்கியம் தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 is true, ஸ்டேட்மெண்ட் 2 ஆல்சோ ட்ரூ. இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 4, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ. ஸோ தட் இஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் 1 சரி, ஸ்டேட்மெண்ட் 2 சரி. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். Under properly controlled combustion and temperature, what is the percentage of silica? Silica na உங்களுக்கு SI. So silica ஓட percentage எவ்வளோ? That can be obtained from rice husk ash. So rice husk ash இது வந்து ஒரு பை ப்ராடக்ட். ஸோ எல்லாருக்கும் தெரியல ரைஸ் ஹஸ்க் ஆஷ்னா அது ஒரு பை ப்ராடக்ட், நம்ம அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்ட். அந்த அக்ரிகல்ச்சரல் பை ப்ராடக்டை நம்ம கம்போஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல்டு கம்பஷன், கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்ல நம்ம கம்பஷன் பண்ணோம்னா அதுல வரக்கூடிய ஆஷ்க்கு அந்த ஆஷ்ல சிலிக்கா கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. சிலிக்கா எதுக்காக முக்கியம்? லைக் சிலிக்கா எதுக்காக முக்கியம்? லைக் எது சிலிக்கா வாட் லைக் பிரிக்லியும் தான் இருக்கு. லைக் சிலிக்கா இருந்தா நீங்க என்ன சொல்ல வரலாம்? ஒரு மெட்டீரியல்ல சிலிக்கா இருந்துச்சுன்னா என்ன சொல்ல வரலாம்? கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஸோ சிலிக்கானா ஸ்ட்ரென்த், என்னைக்குமே சிலிக்கா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் கூடயா இருக்கும். ஸோ சிலிக்கா வந்து ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைக் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட்ல சிலிக்கா இருந்துச்சுன்னா சிலிக்கா இஸ் த ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த சிலிக்கா வந்து ரைஸ் ஹஸ்க் ஆஷ்ல எவ்வளோ இருக்கும் கண்ட்ரோல்டு கம்பஷன், கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர்லன்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் 90%. ஸோ 90% வந்து சிலிக்கா இருக்கும். அப்புறம் வந்து 5% வந்து உங்களுக்கு கார்பன் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு காம்போசிஷனா இருக்கும் அந்த ரைஸ் ஹஸ்க் ஆஷ்ல. ஸோ 90% சிலிக்கா இருக்கும், 5% கார்பன் இருக்கும். ஸோ இந்த 90% சிலிக்கானா இதுக்கான மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, 85% to 90%. இதுதான் உங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷனா இருக்கும். ஸோ இதுதான் ரைஸ் ஹஸ்க் ஆஷ். ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பை ப்ராடக்ட்ஸ் வச்சுலாம் கொஸ்டினே வராது. லைக் நார்மலா சிமெண்ட்னா சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட்னா அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பை ப்ராடக்ட் வச்சுலாம் கூட யூ ஆர் கெட்டிங் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆஃப் குவாரியிங் இஸ் சூட்டபிள் ஃபார் குவாரியிங் ஸ்மால் thin regular blocks of stone from rocks such as
கிரானைட் அண்ட் ஜெனிசிஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான கீவேர்டு இந்த கிரானைட் அண்ட் ஜெனிசிஸ் தான். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கிரானைட்டை வந்து எப்படி நீங்க குவாரி பண்ணி எடுப்பீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெட்ஜிங், பிளாஸ்டிங், எக்ஸ்கவேட்டிங், ஹீட்டிங் 4 ஆப்ஷன் இருக்கு. எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைக் 4மே குவாரிங் மெத்தட்ஸ் தான். வெட்ஜிங்கும் குவாரிங் மெத்தட் தான், பிளாஸ்டிங்கும் குவாரிங் மெத்தட் தான், எக்ஸ்கவேட்டிங்கும் குவாரிங் மெத்தட் தான், ஹீட்டிங்கும் குவாரிங் மெத்தட் தான். பட் ஆனா கிரானைட்டுக்கு என்னவா இருக்கும்? வெட்ஜிங் இருக்குமா, ஹீட்டிங் இருக்குமா? இங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க ஹீட்டிங். இங்க பாத்தீங்கன்னா ஹீட்டிங் தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா எப்பவுமே கிரானைட்டுக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஹீட்டிங். இதுவே வந்து உங்களுக்கு செடிமெண்டரி ராக்ஸ் ஆன சாண்ட்ஸ்டோன், மார்பிள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யூ கோ ஃபார் வெட்ஜிங். ஸோ சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், மார்பிள், அப்புறம் வந்து ஸ்லேட், லேட்டரைட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா குவாரிங் மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வெட்ஜிங். அதுவே கிரானைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குவாரிங் மெத்தட்ஸ் வந்து ஹீட்டிங். ஸோ கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். 2-3 கொஸ்டின் பார்க்கும்போது அதுல இருக்க கீவேர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கிரானைட் வந்தா இட் இஸ் ஹீட்டிங், செடிமெண்டரி ராக்ஸ் ஆன சாண்ட்ஸ்டோன், மார்பிள், ஸ்லேட், லேட்டரைட் அதெல்லாம் வந்துச்சுன்னா வெட்ஜிங். ஸோ வெட்ஜிங்னா ஃபர்ஸ்ட் வெட்ஜிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு ராக் ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ராக் ஃபார்ம்ல இருந்து லைக் யூ வெட்ஜ் அவுட் போர்ஷன், லைக் தனியா ஒரு போர்ஷனை பிரிச்சு எடுப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து யூ மே யூஸ் சம் மெஷினரி ஆர் எனிதிங் யூ கேன் யூஸ். ஸோ அது வச்சு எடுத்தா இட் இஸ் வெட்ஜிங். பிளாஸ்டிங்னா யூ யூஸ் கன் பவுடர். ஸோ கன் பவுடர் வச்சு வெடிக்க வச்சு எடுக்கிறது பிளாஸ்டிங். எக்ஸ்கவேட்டிங், எவ்ரி ஒன் நோஸ் வாட் இஸ் எக்ஸ்கவேட்டிங். ஸோ திஸ் இஸ் வாட் the 3 process. Heating na you are like ஒரு temperature increase பண்ணி you are separating out from a parent rock. So that is heating. Next is your 4th question. During construction of sloped timber roof truss for protection of timber, which of the following is essential? So இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. 1 coat of primer, no priming or no painting, 1 coat of paints, 2 coats over primer. இது பாருங்க லைக் இத ஃபர்ஸ்ட் வந்து லைக் நம்ம படிக்கலனா கூட இந்த क्वेश्चन எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ இந்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்குன்னா ஸ்லோப்ட் டிம்பர் ரூஃப் ட்ரஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டிம்பரை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வாட் இஸ் எசென்ஷியல்னு கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, நோ பிரைமிங் நோ பெயிண்டிங். இது வருமா? லைக் கேட்டிருக்கிறதே வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிம்பர், அதுல நோ பெயிண்டிங் நோ பிரைமிங் வரவே வராது. சோ யூ ஆர் எலிமினேட்டிங் த ஆப்ஷன் 2. Next, 1 coat of primer இருக்கு, 1 coat of paint இருக்கு, 2 coats of over primer. Primer மேல 2 coats. Like which is the better option from these 3? Like எது பெஸ்டா, லைக் எது வந்து ரொம்ப டியூரபிளா இருக்கும் இதுல? 2 coats over primer. இதுதான் மோஸ்ட் டியூரபிளா இருக்கும். அப்போ உங்க கரெக்டான ஆன்சரும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 4 தான். So 2 coats over primer. So this will be the like essential method for preserving timber in your sloped truss. So next is your 5th question. 5th question பாருங்க. So 5th question is with respect to bamboo. So bambooலாம் கூட வந்து லைக் வந்து மிஸ்செலேனியஸ் பில்டிங் மெட்டீரியலா தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அதுல இருந்து நிறைய क्वेश्चन வந்திருக்கும் லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம், லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா. சோ இங்க பாருங்க, bamboo is commonly used in construction of scaffolding, bridges and structure. கண்டிப்பா அது வந்து ஸ்கஃபோல்டிங்ஸ்ல யூஸ் பண்றாங்க, பிரிட்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சோ எந்த ப்ராப்பர்ட்டினால அது யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. கீழ ஒரு 3 ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் த ஸ்ட்ராங் ஃபைபர் கண்டென்ட், நெக்ஸ்ட் இஸ் த எலாஸ்டிசிட்டி, நெக்ஸ்ட் இஸ் த டென்சைல் ஸ்ட்ரென்த். இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் பேம்புக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்க கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். சோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி பேம்புக்கு இருக்கா இல்லையா? சோ ஸ்ட்ராங் ஃபைபர் கண்டென்ட், பேம்புல நீங்க நாரா பிரிக்கலாமா? லைக் இஃப் யூ டிசெக்ட் லைக் அந்த பேம்பு நீங்க பிரிச்சிங்கனாலே ஒரு நார் மாதிரி இருக்கிறதுல தெரியும். தட் இஸ் யுவர் ஃபைபர். ஸோ பேம்பு ஹாஸ் எ ஸ்ட்ராங் ஃபைபர் கண்டென்ட். நெக்ஸ்ட் இஸ் த எலாஸ்டிசிட்டி. ஸோ பேம்பு has good elasticity and also good tensile strength. So bamboo also has
good tensile strength. So all the three options are correct. So your all of 1, 2, 3 and 1, 2 and 3 are correct. So this is option 4 is the right answer for fifth question. Next we'll move on to the sixth question. So அடுத்த question பாருங்க. இதுவும் வந்து டிம்பரை சம்பந்தப்பட்டது தான். ஆனா டிம்பர்னா டைரக்டா டிம்பரை ரிலேட் பண்ணல. It is some forms of timber. So இங்க பாருங்க first statement. Placing of veneers normal to each other. Normal to each other na like ஒரு veneer இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த veneer you are placing normal to each other. You are keeping it in a 90 degree. So normal to each other increases the longitudinal and transverse strength of plywood. True or false? அதான் ஒண்ணு மேல ஒண்ணு தான் வைக்கிறாங்க. லைக் அது வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து லைக் ஒரு வினீர் இப்படி வச்சா அடுத்த வினீர் இப்படி வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வைக்கிறதுனால ஸ்ட்ரென்த் கூடுதுன்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டா தப்பா? கரெக்டா? சோ இந்த மாதிரி வச்சா லைக் the strength is getting increased. So statement 1 stands true. Next, coming to the statement 2. Plywood possess uniform tensile strength in all direction. True or false? Yes, it is true. So plywood possesses uniform tensile strength in all directions. So this is also true. So what will be your option? Both statement 1 and statement 2 are true. So we go for option 2. Next we'll move on to the seventh question. So in the seventh question paranga, during construction lightweight aerated concrete blocks are mostly used for. So lightweight aerated concrete blocks most of the sites la practically இப்ப current use ல இருக்குது இந்த lightweight aerated concrete blocks தான். இல்லனா AAC blocks ன்னு சொல்றோம். லைக் ஒயிட் கலர்ல இருக்கும் அந்த blocks. அங்க தான் வந்து லைக் most of the high rise buildings ல practically இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஒண்ணுதான். சோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது கேட்டிருக்காங்க. சோ shear wallக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல partition wallக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல லோட் bearing wallக்கு யூஸ் பண்ணுவாங்களா? ஏன் partition wall? இப்ப பாத்தீங்கன்னா shear wall இந்த மூணு ஆப்ஷன் பாருங்க 1 3 4 இந்த மூணு ஆப்ஷனையும் பாருங்க. shear wall, foundation, load bearing wall. These has to resist some loads. Like இந்த மூணுமே பாத்தீங்கன்னா this has to resist some loads. ஆனா partition wall you are just separating the rooms. So அந்த மாதிரி purposes தான் we use lightweight aerated concrete blocks. So the right option is partition walls. Next, experimental water absorption tests are done on the fine aggregates to find water holding capacity, strength of material, quality of material, shape of aggregates. இந்த நாலு கொடுத்திருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய 4 பாராமீட்டர்ல எந்தெந்த பாராமீட்டர் அது அஃபெக்ட் பண்ணும், லைக் எந்தெந்த பாராமீட்டர்ஸ்க்கு இட் இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 1 மட்டும் இல்ல 1 2 3 both 1 and 2 1 2 3 4 எல்லாமே. லைக் இதுல எந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கும்ன்றது பார்ப்போம். லைக் வந்து கண்டிப்பா வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னா வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி இட் இஸ் செல்ஃப் அண்டர்ஸ்டுட். லைக் கண்டிப்பா அந்த ஃபேக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட், இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். லைக் வாட்டர் ஹோல்டிங் கெபாசிட்டி ஆல்சோ அஃபெக்ட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். Strength of the material is directly related to the quality of the material. But is it related to the shape of aggregate? Shape of aggregate க்கு வேற என்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? Like coarse aggregate na you go for flakiness index, elongation index and the test பண்ணுவோம். So your 1 2 3 is only related to the water absorption test. So அப்போ option பாத்தீங்கன்னா only 1 2 and 3 is the right option. Yes, நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஆன்லைன்லயும் 1 2 3. வெரி குட். நெக்ஸ்ட், இப்ப பாருங்க இந்த மாதிரியான கொஸ்டின் நிறைய வாட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டேபிள்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கோட் புக் டேபிள்ஸ். ஸோ கோட் புக்ஸ் நீங்க வந்து ஃப்ரீ டைம்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேபிள்ஸை நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க, while using grading limits of the zone 4 sand for mortars, what is the percentage of sand that should pass through 600 micron ISC? Like zone 4 ன்னு சொல்லிட்டாங்க உங்களோட ஃபைன் அக்ரிகேட்.
அதுல 600 மைக்ரான் சீவ்ல வாட் இஸ் த பெர்சன்டேஜ் பாசிங் கேக்குறாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் பாசிங் zone 4 600 மைக்ரான் சீவ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. வாட் வில் பி த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. 40 to 100, 80 to 100, 0 to 15, 70 to 100. So இதுக்கு முன்னாடி அது என்ன டேபிள்ன்றது பார்த்துடலாம். So this is the table for that. So இதுல இருக்கக்கூடிய கோட் புக் பாத்தீங்கன்னா IS 383ல IS 383 டேபிள் நம்பர் 4 போனீங்கன்னா you have this table. So இந்த டேபிள்ல 10 mm 4.75 mm 2.36 1.18 600 300 150 மைக்ரான். ஸோ இது வந்து zone 1 zone 2 zone 3 zone 4க்கு 4 ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 600 மைக்ரான் ISCக்கு zone 4க்கு வாட் இஸ் த பர்சன்டேஜ் பாசிங். ஸோ இங்க வந்து நம்மளோட 600 மைக்ரான் சீவ் சைஸ் இருக்கு, zone 4 இங்க இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி பார்த்தா மை பர்சன்டேஜ் பாசிங் இஸ் 80 to 100. ஸோ வில் கோ பேக் டு த கொஸ்டின். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 to 100% எங்க இருக்கு? லைக் ஆப்ஷன் 2 இஸ் 80 to 100%. So option 2 is your 80 to 100%. Next, question number 10. So, as per IS 2386, part 4, 1963, the aggregate crushing value shall not exceed for concrete, mukyamana keyword, shall not exceed for concrete for varying surfaces such as runways, roads and pavement. 20 40 10% 30%. So இதுல முக்கியமான கீவேர்ட் கான்கிரீட். என்ன ஆன்சர் இருக்கும்? It should not exceed 30%. So as per the codal provision, it should not exceed 30%. இதுவே வந்து வெறும் வேரிங் சர்ஃபேசஸ் கான்கிரீட்னு கொடுக்காம வேரிங் சர்ஃபேசஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா it should not exceed 45%. லைக் இந்த கான்கிரீட்ன்ற கீவேர்ட் அங்க இல்லனா வெறும் வேரிங் சர்ஃபேசஸ் மட்டும் வெச்சு கேட்டிருந்தாங்கன்னா it is 45%. It should not be greater than 45%. If it in the concreteன்ற keyword mention ஆயிருந்துச்சுனா it should not be greater than 30%. Next is the 11th question. So in the 11th question பாருங்க, which of the following is then acoustical property of construction material? Acoustical property na ஒண்ணும் இல்ல sound proof property என்னதுன்னு கேக்குறாங்க. So நீங்க இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்க. creep, is creep related to sound somewhere? No. Thermal resistivity, thermal resistivity, thermal is with respect to heat, not with respect to sound. So this is so next, hygroscopicity, no, it is something related to water. So transmission of your sound waves. So this is the only thing that is related to the acoustical property. So இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணி நமக்கு படிக்காதத கூட ஆப்ஷன்ஸை பார்த்து நெக்லெக்ட் பண்ணி we can go through. Next is the 12th question. இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா surfaces painted by dash shine like radium dials after the source of light has been cut off. நம்ம நிறைய ரேடியம் வாட்சஸ் ரேடியம் ஸ்டிக்கர்ஸ்லாம் போடுறோம்ல, அதுல என்ன பெயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த பெயிண்ட் தட் ஷைன்ஸ் லைக் அ ரேடியம் டயல்ஸ் ஆஃப்டர் சோர்ஸ் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப்? கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட், எமல்ஷன் பெயிண்ட். இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக் பெயிண்ட், எனாமல் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட், எமல்ஷன் பெயிண்ட்.
கெஸ் பண்ணுங்க, யுவர் கெஸஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஆனா இதுக்கான ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா, the right answer for this question is luminous paint. Luminous paint. So in the luminous paint is a combination of calcium sulfide and your varnish. Calcium sulfide and varnish. Luminous paint தான் இதுக்கான actual answer. Theory படி luminous paint தான் இதுக்கான actual answer. But key என்ன கொடுத்திருந்தாங்கன்னா enamel paint in key கொடுத்திருந்தாங்க. So but actual answer is luminous paint தான். So theory படி luminous paintக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். So you have calcium sulfide and varnish in that. அதனால தான் you have this radium like source கட் ஆனோனே ரேடியம் மாதிரி பிரைட்டா லைக் ஒரு இடத்துல நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா லைட் கட் ஆஃப் ஆனோனே you get a green color light. So அது வந்து luminous paintோட ப்ராப்பர்ட்டி தானே தவிர கொடுத்திருக்க 4 பெயிண்டோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் இதுல வந்து ஆன்சர் கீ வந்து எனாமல் பெயிண்ட் கொடுத்திருந்தாங்க. லைக் கலரை இன்டியூஸ் பண்றதுக்காக வர்றது தான் இந்த எனாமல் பெயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த கால்சியம் சல்பைடுன்ற இந்த காம்பவுண்ட் தான். ஸோ இந்த காம்பவுண்ட்னால தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து லூமினஸ் பெயிண்ட். யூ கேன் செக் இன் எனி ஆஃப் யுவர் தியரிஸ். நெக்ஸ்ட், which of the following is obtained by rotating a log of wood against a sharp knife of rotary cutter? Like ஒரு log of wood இருக்குன்றாங்க, அந்த log of woodல ஒரு ஷார்ப் நைஃப் இங்க வைக்கும்போது இந்த wood வந்து ரொட்டேட் ஆகுது. நீங்க ஷார்ப் நைஃப் வைக்கும்போது லைக் அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டோட நேம் என்னதுன்னு கேக்குறாங்க. வெனீர்ஸ், பேட்டன் போர்ட்ஸ், பிளைவுட்ஸ், லேமின் போர்ட்ஸ் என்னவா இருக்கும்? thin sheets of timber, like ஒரு லாக்ல இருந்து thin sheets வர்றது பேர் என்னது? veneers. so veneers தான் இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன். so கொடுத்திருக்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, லைக் ஒரு லாக் ஆஃப் வுட் ரொட்டேட் ஆகுது, அங்க நீங்க ஒரு ஷார்ப் நைஃப் வைக்கிறீங்க. ஜஸ்ட் லைக் சிஎன்சி மிஷின் நீங்க ஆப்ரேட் பண்றீங்களா, அந்த சிஎன்சி மிஷின்ல ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு ஸ்டீல் சாலிட் பைப் வைப்பீங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஷார்ப் நைஃப் மாதிரி லைக் அந்த ஷார்ப் ஆப்ஜெக்டை டச் பண்ற மாதிரி வைப்பீங்க. ஸோ அது ஒரு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும்போது யூ கெட் லைக் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி இஃப் யூ டூ வித் வுட், வாட் இஸ் தட் கால்ட்? இட் இஸ் கால்ட் அஸ் veneers. A thin film of wood is called as veneers. அதுதான் கேட்டிருக்காங்க, தின் ஷீட்டா வர்றதுதான். லைக் ஒரு வுட்டை வந்து ஒரு ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணும்போது லைக் ஐ கீப் அ நைஃப் ஓவர் ஹியர். ஒரு வுடன் லாக வைக்கும் போது ஐ கீப் அ நைஃப் ஓவர் ஹியர். ஸோ when it rotates in some speed I keep a knife. அப்போ என்ன வரும்? ஒரு தின் ஷீட் ஆஃப் டிம்பர் மெட்டீரியல் வரும். அதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் veneers. நெக்ஸ்ட், செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ரீசனிங் கொஸ்டின் நிறைய வருது. லைக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பேம்பூ கேன் பி யூட்டிலைஸ்ட் அஸ் பில்டிங் மெட்டீரியல் ஃபார் ஸ்கஃபோல்டிங் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ். கரெக்டா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் ஃபார் அஸ். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு த ஸ்டேட்மெண்ட் 2. Bamboo, like wood, is a natural composite material, okay, with low strength to weight ratio and cannot be useful for structure. Is this statement right? No. இதுல பாத்தீங்கன்னா bamboo has not low strength, it has high strength to weight ratio and it cannot be, it can be useful for structure. So அப்போ statement 1 is correct, statement 2 is wrong. Statement 1 is true, statement 2 is false. So it is option A or option 1. Next, moving on to the 15th question. So the type of timber recommended for constructional purpose whose modulus of elasticity in bending. So modulus of elasticity in bending is above 12.5 kilonewton per mm square. Timber is classified as A, B, C, D and கேக்குறாங்க.
நல்லா யோசிச்சு சொல்லுங்க. லைக் டேக் யோர் டைம், ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. 12.5 உங்களோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பெண்டிங்ல ஏவா பியா சியா? எஸ், இங்க வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இட் இஸ் ஆப்ஷன் 2 குரூப் ஏ. ஸோ குரூப் ஏனா when your modulus of elasticity in bending is above 12.5 kilonewton per mm square. Next, group B na when it is between 9.8 to 12.5 kilonewton per mm square. Next, you have one more group, group C, which is 5.6 to 9.8 kilonewton per mm square. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 12.5க்கு மேல என்ன கிரேடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12.5 மேலனா இட் பிலாங்ஸ் டு குரூப் ஏ. ஸோ குரூப் ஏனா கிரேட்டர் தேன் 12.5, குரூப் பினா 9.8 to 12.5, குரூப் சினா 5.6 to 9.8. Next question number 16. Which of the following trees belong to the endogenous trees? So trees பொறுத்த வரைக்கும் we have two types, exogenous, endogenous. So exogenous na அதோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்? It grows outwards. So it grows outwards. Endogenous trees na grows inwards. So இதுல எது வந்து endogenous trees ன்னு கேட்டிருக்காங்க. இதுல எது endogenous trees ன்னு கேட்டிருக்காங்க. So இதுல endogenous trees பாத்தீங்கன்னா bamboo. Like common endogenous trees என்னதுன்னு பாத்தீங்கன்னா bamboo, palm, cane. Common exogenous trees பாத்தீங்கன்னா pine, fir, oak, teak. இதெல்லாம் உங்களுக்கு காமன் எக்ஸோஜீனியஸ் ட்ரீஸ். ஸோ இப்போ டிம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த டிம்பரோட லைக் முன்னாடிலாம் வந்து அந்த டிம்பரோட கிராஸ் செக்ஷன் வச்சு தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். லைக் த டைனாமிக்ஸ் ஹஸ் சேஞ்ச்ட். நிறைய அது தவிர்த்து வேற எங்கெங்க ஏரியாஸ்லாம் இது வரைக்கும் கொஸ்டின் எடுக்கலையோ அந்த ஏரியாஸ்லேருந்து தான் இப்போலாம் கொஸ்டின் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். லைக் காமனான கொஸ்டின்ஸ் வீணும். லைக் காமனாக எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு லைக் எவ்ரி எக்ஸாம் அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படின்ற கொஸ்டினுக்குலாம் நம்ம ஆன்சர் தெரியும். லைக் எந்தெந்த பார்ட்ஸ் நம்ம மிஸ் அவுட் ஆயிருக்கோமோ அதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, டியூரிங் பார்ட்டிகல் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பை pressing in the parallel plate process, what is the orientation of wood particles with respect to the plane of board? ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினை இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க. பார்ட்டிகல் போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுல என்ன ப்ராசஸ்ன்றது ரொம்ப முக்கியம். parallel plate processன்னு சொல்லிட்டாங்க. So parallel plate process. What is the orientation of wood particles சொல்லிட்டாங்க. So parallel plates na plates are going to be parallel to each other. So அப்போ what will be the orientation of wood particles? Parallel சொல்லிட்டாங்க. So what will be? So parallel plate processல பாத்தீங்கன்னா it is 0 degree. இதுல வந்து இன்னொரு ஒரு ப்ராசஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். சேம் இதே கொஸ்டின் தான், இந்த கீவேர்ட் மட்டும் மாறி இருக்கும். என்னன்னா எக்ஸ்ட்ரூஷன் பிரessing ப்ராசஸ்ன்னு வந்திருக்கும். எக்ஸ்ட்ரூஷன் பிரessing ப்ராசஸ். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் பிரessing ப்ராசஸ்ன்னு வந்தா இட் இஸ் 90 டிகிரி. ஸோ அது ரொம்ப முக்கியம். parallel plate ப்ராசஸ் வந்தா இட் இஸ் 0 டிகிரி. எக்ஸ்ட்ரூஷன் பிரessing ப்ராசஸ் வந்தா இட் இஸ் 90 டிகிரி. லைக் பார்ட்டிகல் போர்டு ஓரியன்டேஷன் வந்து லைக் 1-to-1 பிளேன் ஆஃப் த போர்டோட 90 டிகிரில இருக்கும் அப்படின்றது சொல்றது தான். இதுக்கான ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யூ நீட் டு ரெஃபர் IS 3087/2005. இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ். லைக் இந்த கோட் புக் போய் பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ஸோ 18. Which of the following methods of quarrying is suitable for costly, soft, stratified rocks such as sandstone, limestone, laterite, marble, and slate? What will be the answer? Yes,
it is wedging. So similar questions தான் ஒரு ஷிஃப்ட்ல அந்த கொஸ்டின் வந்திருக்கும், அதே கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்ல வேற மாதிரி வந்திருக்கும், பட் the question will be similar தான். லைக் அந்த 4 ஆப்ஷன்ல வேற ஒரு ஆப்ஷன் வர மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஸோ அதுதான் நம்ம கவனமா இருக்கணும். ஸோ இங்க கேட்டிருக்கிறது சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், லேட்டரைட், மார்பிள் அண்ட் ஸ்லேட். இட் இஸ் யூஸ்டு பை quarrying by wedging. லைக் வெட்ஜிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் 19th, which material is used for shuttering equipment? Shuttering equipment என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்னு கேக்குறாங்க. that requires very little maintenance. Maintenance ரொம்ப கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல it can be used for years. லைக் டியூரபிலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கணும், ரொம்ப நாளும் உழைக்கணும், கம்மி மெயின்டெனன்ஸாவும் இருக்கணும். என்னவா இருக்கும் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. pressed board, epoxy ply, steel, timber. இதுல பாத்தீங்கன்னா which can be used for many years ன்னு பாத்தீங்கன்னா it is only steel. இது எல்லாமே வந்து timber based products. 1, 2, 4 எல்லாமே பாத்தீங்கன்னா timber based products தான். இது வந்து ஒரு 6 times வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். லைக் அதுக்கப்புறம் you can't use it as a shuttering equipment. So அதனால steel you can use it. So that stands for steel gives you a higher durability. So the correct option is steel. Next, 20th question. Pavement blocks are mostly recommended during construction due to. Pavement blocks எதுக்காக recommend பண்றாங்க? கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல ரிலேட்டிவா எதுக்கு recommend பண்றாங்க? which has higher preference என்றத பார்க்கணும். Like low maintenance, size of the block, water absorption capacity, efflorescence. லைக் நல்லா யோசிச்சு பாருங்க. கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல தான் கேக்குறாங்க, ஓவராலா கேட்கல. கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது பெஸ்ட்னு கேக்குறாங்க. which is most recommended. எதுனால it is most recommended? size of the block is not. efflorescence கண்டிப்பா வர போறது இல்ல. low maintenance. so low maintenance இதுல பாத்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் இஸ் low maintenance. so ரிலேட்டிவா பார்க்கும்போது இதுல பெஸ்ட் ஃபிட் எதுக்கு பாத்தீங்கன்னா low maintenanceனால தான் it is mostly recommended. next question number 21. as per IS 2386/1963 the aggregate crushing value is calculated using a single sized aggregate which is. so நம்ம aggregate crushing value கண்டுபிடிப்போம்ல laboratory experimentல, அதுக்கு what is the aggregate size that you use? given 4 options: passing 40, retain 20, passing 20, retain 10, passing 12.5, retained 10, passing 4.75, retain 2.36. aggregate crushing value சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஆப்ஷன் நம்ம delete பண்ணிடலாமா? லைக் இது வந்து ஃபைன் aggregate கிட்ட வந்துருது. நெக்ஸ்ட் இருக்க 3 ஆப்ஷன்ல which will be used for aggregate crushing value? டெஸ்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம். aggregate, fine aggregate, coarse aggregate, cement, இந்த டெஸ்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து क्वेश्चंस வருது. so இது பாத்தீங்கன்னா it is passing 12.5, retained on 10 mm. எல்லாரும் லேப்ல பண்ணிருப்போம். லைக் it is passing 12.5, retained on 10 mm. so இதுதான் வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒண்ணு. லைக் இது எல்லாமே வந்து டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ அந்த டெஸ்ட் ப்ரொசீஜரை ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தோம்னா we can answer these type of questions. ஸோ அந்த என்ன கோட் புக் ரெஃபர் பண்ணோம்னா this is IS 2386 தான். you have different types, part 1, part 2, part 3 இருக்கும் எல்லாருமே with respect to your tests. next, before stone seasoning dressing of stone is done. இதுக்கு முன்னாடி சீசனிங்னா என்னதுன்னு தெரியணும், dressing of stonesனா என்னதுன்னு தெரியணும். what is seasoning? ஜெனரலா சீசனிங்னா என்னது? மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கம்மி பண்றதுக்கு தான் அது பேர் தான் வந்து அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து சீசனிங்னு சொல்லுவாங்க. அப்போ பிஃபோர் ஸ்டோன் சீசனிங் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன் இஸ் டன் அப்படின்றது क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. அப்ப ட்ரெஸ்ஸிங்னா என்னது? ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இட் பிரிங்கிங் இன் டு த ப்ராப்பர் ஷேப் அண்ட் சைஸ். தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஸ்டோன். இஸ் டன் ஆஸ் இட் ப்ரொவைட்ஸ். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்னால கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டியில எது பண்ண முடியுது அப்படின்னு. யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ், குட் மோட்டார் ஜாயின்ட்ஸ், ப்ராப்பர் பெட்டிங், புவர் வாட்டர் அப்சார்ப்ஷன். அந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, ஆட் ஒன் அவுட் மாதிரி இந்த கொஸ்டின்.
லைக் இங்கிலீஷ்ல ஆட் ஒன் அவுட்னு நம்ம பிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். 4 ஆப்ஷன் பாருங்க. யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ், குட் மோட்டார் ஜாயின்ஸ், ப்ராப்பர் பெட்டிங், புவர் வாட்டர் அப்சார்ப்ஷன். இப்ப பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஆர் ரிலேட்டட் இன் சம் வே. ஆனா இந்த புவர் வாட்டர் அப்சார்ப்ஷன் மட்டும் ஆட் ஒன் அவுட். In the same way, it is only 1, 2 and 3. So in the 1, 2, 3 தான் வந்து dressing for uniform appearance, good motor joints, proper bedding. Next, in India, stones with specific gravity less than dash are considered unsuitable for buildings. ரொம்ப basic question இது. 3.6, 2.8, 2.4, 3.2. It is 2.4. 2.4. So if it's less than 2.4, it is classified as unsuitable for buildings. Next, in which type of dressing are only the edges of the stone, like inga parunga, edges of the stone block leveled with the help of an hammer? லைக் கொடுத்துருக்க 4ல எதுன்னு கேட்குறாங்க. பிட்ச்டு ட்ரெஸ்ஸிங்கா, ஹேமர் ட்ரெஸ்ஸிங்கா, ரஃப் டூலிங்கா, சிசில் டிராஃப்டிங்? ஒருத்தர் சொன்னதுனால எல்லாரும் சொல்லாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. கொடுத்துருக்க 4 மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட்ஸ்ல edges of the stone blocks are leveled with help of hammer? So இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா it is pitched dressing. So pitched dressingல தான் edges of a stone block are leveled with the help of hammer. Hammer dressingனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, hammer dressingல the larger portions, like ஒரு ஸ்டோன் எடுக்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய லைக் அந்த ஷேப்ல இருந்து அவுட்வர்டா வரக்கூடிய larger portions are cut off. That is your that is your these type of hammer dressing. Next, your rough tooling is edges are squared. என்னது லைக் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட், ரஃப் டூலிங். ரஃப் டூலிங்னா யுவர் எட்ஜஸ் ஆர் ஸ்கொயர்ட், லைக் எட்ஜஸ் ஸ்கொயர் பண்ணியிருந்தாங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் ரஃப் டூலிங். நெக்ஸ்ட், யுவர் சிசில் டிராஃப்டிங். சிசில் டிராஃப்டிங்னா க்ரூவ்ஸ், இந்த மாதிரி வி க்ரூவ் மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா, திஸ் க்ரூவ்ஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இட் இஸ் சிசில் டிராஃப்டிங். ஏன்னா சிசில் வச்சு தான் நீங்க அந்த க்ரூவே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த க்ரூவ்ன்ற கீவேர்டு வந்துச்சுன்னா யூ கோ ஃபார் சிசில் டிராஃப்டிங். நெக்ஸ்ட், முக்கியமானது பெயிண்ட். Constituent of paint in suspension are held by which vehicle that also helps in its evenly distribution? கொடுத்திருக்கிறதுல எதோட ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்? கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஸா, பிக்மெண்டா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸா, பைண்டரா? கன்ஃபார்மா 3, 4 வராது. It is not base, it is binder. It is binder. It is binder. Like binder da it helps in evenly distribution. Next, which of the following is an example of sedimentary rock? ரொம்ப easy question. Any sedimentary rock. So sandstone, limestone, chalk, இதெல்லாமே comes under sedimentary rocks. So sandstone is an example of your sedimentary rock. Next, arrange the following steps of painting of surfaces in a sequential manner. Like இதெல்லாம் common question. Like painting பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ப்ராசஸை அரேஞ்ச் பண்ணுங்க சீக்வென்ஷியல் ஆர்டர்ல. கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் கோட் கொடுத்திருக்காங்க, ஃபைனல் கோட் கொடுத்திருக்காங்க, பிரைம் கோட், சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். இனிஷியலா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தான். அப்போ 4 ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பிரைம் கோட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட், அப்புறம் ஃபைனல் கோட். இதுதான் 4, 3, 1, 2. ஸோ 4, 3, 1, 2 எங்க இருக்கு? இட் இஸ்
Option 2. 4312. Next, the 28th question. Which of the following materials is ரொம்ப முக்கியம் sustainable and green building material? So, கொடுத்திருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்ல sustainable and green building material எது? லைக் நீங்க படிச்சிருக்கணும்னு கூட இல்ல, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். மோட்டார், பிரிக், பேம்பு, கான்கிரீட், இதுல எது சஸ்டைனபிள் அண்ட் கிரீன் பில்டிங் மெட்டீரியல்? பேம்பு. பேம்பு தான் இஸ் a sustainable and green building material. கான்கிரீட் கிடையாது, கிரீன் பில்டிங் மெட்டீரியல் கேக்குறாங்க. சஸ்டைனபிள் அண்ட் கிரீன் பில்டிங் மெட்டீரியல் இட் இஸ் பேம்பு. அப்புறம் ஹாலோ precast concrete blocks possess good thermal insulation because of கொடுத்திருக்க கொஸ்டினை நல்லா பாருங்க. hollow precast concrete blocks. hollow na some gap is going to be there. So hollow precast concrete blocks possess good thermal insulation because of like hollow blocks oda general property என்னது? இந்த கொடுத்திருக்க நாலு ஆப்ஷன்ல எது general property? Air entrapped within block தான் is the general property of your hollow blocks. So this is the right option. Air entrapped within the block is going to give you good thermal insulation. ஒரு cavity இருந்துச்சுன்னா you have a good thermal insulation. Next, the last question for today. Formation of dash type of rocks involves biological activity in addition to the complex mechanical and chemical processes. Which of the rocks involve biological activity? You have igneous, you have metamorphic, you have sedimentary, and you have sedimentary and metamorphic. Which one is correct? Igneous, how the igneous rock is formed? Solidification of lava. So you don't involve any biological activity over there. Next, coming to the metamorphic. So metamorphic is due to the metamorphosis action. Next, coming to sedimentary rock. So in the sedimentary rock involves biological activity in addition to the complex mechanical and chemical processes. This is the answer for this question. So இதுதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண 30 questions. இந்த 30 questions-மே பாத்தீங்கன்னா different genresல வந்திருக்கும். இதெல்லாம் காமனா கேட்கிற கொஸ்டின்ஸை தாண்டி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். லைக் எல்லாருமே காமனா படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சிடும். இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது, லைக் நம்ம காமனா ஃபோக்கஸ் பண்றதை தாண்டி எந்தெந்த அவென்யூல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. இப்போ டிம்பர்ன்னு தான் நம்மளுக்கு சிலபஸ்ல டிம்பர் பார்ப்போம். டிம்பர்ல என்னது ஆனுவல் ரிங்ஸ், ஆனுலார் லிங்க்ஸ், பித்து, இதை பத்திலாம் படிச்சிருப்போம். பட் ஆனா அந்த டிம்பர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் டு லேமினேட், வித் ரெஸ்பெக்ட் டு வெனீர், ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளைவுட், இதுல இருந்துலாம் தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கே தவிர லைக் அந்த டிம்பரோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து வரல. அதே மாதிரி தான் பெயிண்ட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். பிரிக்ஸ் பாருங்க, இப்ப பார்த்த வரைக்கும் லைக் பிரிக்ஸ் எதுவும் வரல. நெக்ஸ்ட் செஷன் பார்க்கும்போது பிரிக்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த பிரிக்ஸ்லுமே வந்து காமன் கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் வர்றதில்ல. யூ ஹாவ் சம் லைக் எந்தெந்த பார்ட்லாம் வந்து இது வரைக்கும் கொஸ்டினே கேட்காத பார்ட் இருக்கோ அந்த பார்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது SSC JEக்கு எதெல்லாம் மிஸ்ட் அவுட் அவென்யூ, ஸோ அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அதுல இருந்தும் யூ ஆர் கெட்டிங் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். லைக் ஒரு ஷிஃப்ட்ல வந்துச்சுன்னா, ஒரு ஷிஃப்ட் ஈஸியா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஷிஃப்ட் கஷ்டமா தான் வரும். ஸோ அது ஷிஃப்ட் வைஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் மாறுறதுனால எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். We'll see you tomorrow in another 30 questions of building materials. Thank you.
Okay, thank you all. Bye. We'll see you tomorrow. Question paper உங்க குரூப்ல வந்து